friends, welcome back to our Techivings Technology YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா oops கான்செப்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் பத்திட்டு நாலேஜ் இருந்ததுன்னா நீங்க oops கான்செப்ட் வந்து கத்துக்கும்போது சில விஷயங்களை நீங்க ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்க முடியும். நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா நீங்க படிச்சிட்டு இருக்கலாம். இப்போ நீங்க டைரக்ட்டா வந்துட்டு oops கான்செப்ட் தான் வந்து பார்க்க போறீங்க. இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க. ஆனா உங்களுக்கு எந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் பத்திட்டும் நாலேஜ் கிடையாது அப்படின்ட்டா நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேசிக் மட்டும் தெரிஞ்சுட்டு வாங்க. நம்மளோட சேனல்லே வந்துட்டு நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட பேசிக்ஸ்ன்னு சொல்லி சில வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஊப்ஸ் பற்றிட்டு லேர்ன் பண்ண வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் டைரெக்டாகவே ஊப்ஸ் பற்றி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு வந்தீங்கனாலும் தட்ஸ் யுவர் விஷ், நோ ப்ராப்ளம். பட் வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லும்போது புரியாது இல்லையா? கான்செப்ட் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நான் சில நேம்ஸ் சொல்லும்போது அது ரிலேட்டடாக என்னன்ட்டு உங்களுக்கு புரியாது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன லாங்குவேஜ்னாலும் பரவாயில்ல நீங்கள் கற்றுக்க போகிறதுனாலும் அட்லீஸ்ட் பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஊப்ஸ் கான்செப்டில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ், ஆப்ஜெக்ட், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். ஸோ இந்த டாபிக்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம் இனிமேல் வரப்போகிற வீடியோஸில். ஆக்சுவலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறத நம்ம ஊப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து ஊப்ஸை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்னா என்னன்னு கற்றுட்ருக்கணும், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் என்ன? நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி நாலேஜ் இருந்ததுன்னா டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரு, டபுளு, இந்த மாதிரி பூலியன்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரியாக இருக்கிற டேட்டா டைப்ஸ் எல்லாம் நம்ம வந்து சிம்பிள் டேட்டா அப்படின்னு கால் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்ட்டா இப்போது உங்களால் வந்து இந்த டேட்டா டைப்பில் இந்த வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களால் சொல்ல முடியும். பிகாஸ் ஆஃப் இப்போ இன்ட்டுன்னு வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஹோல் நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஃப்ளோட்டு அப்படின்ட்டா நம்மளால் வந்து டெசிமல் நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் தென் கேரக்டர்னால் ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண. ஸோ இந்த மாதிரி நம்மளால் டேட்டா டைப்ஸை வச்சு அதில் என்ன மாதிரியான வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்படி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது எல்லாத்தையும் சிம்பிள் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளெக்ஸ் டேட்டான்னு சிலது இருக்குது. காம்ப்ளெக்ஸ் டேட்டா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? சிங்கிளாக ஒரு யூனிக்கான ஒரு விஷயங்களை மட்டும்தான் வேரியபிள்ஸை நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியும். இந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டாவில் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ப்ரிமிட்டிவ் டேட்டாஸை வந்துட்டு ஒரே இடத்துல குரூப்பாக டுகெதர் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறோன்னா ஸோ அந்த மாதிரி இடத்த வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையும் குரூப்பாக கேதர் பண்ணிவிட்டு ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் ஊப்ஸ் கான்செப்டில் வந்துட்டு நமக்கு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம வந்து ஊப்ஸ் கான்செப்டை வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஊப்ஸ் கான்செப்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கொஷின் மார்க் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். ஏன் ஊப்ஸ் கான்செப்ட் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ண முடியும், அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்ட்டா ஒரு கேம் எடுத்துக்கலாம். கேமில் வந்துட்டு இப்போது கிரிக்கெட் கேம் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டா அதில் வந்துட்டு பிளேயர்ஸ் இருப்பாங்க. அண்ட் தென் அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. தட் மீன்ஸ் பேட்டு, பாலு, ஸ்டெம்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அண்ட் தென் கிரவுண்ட் இருக்குது, அதில் ஆடியன்ஸ் இருக்காங்க, கமாண்டேட்டர் இருக்காங்க, பேட்ஸ்மேன் தனியாக, பவுலர்ஸ் தனியாக, கீப்பர்ஸ் தனியாக, ஃபீல்ட் பண்ணுறவங்க தனியாக. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் சேர்ந்தது தான் ஒரு கிரிக்கெட்டுங்கிற ஒரு கேமு. இப்போ இந்த கிரிக்கெட் கேமுக்கு நான் ஒரு கோடு எழுத போகிறேன்னு வைங்களேன். ஸோ நான் ஒவ்வொரு ஆளுக்கும் டிஃப்ரெண்ட்டான கோடு எழுதணும். தட் மீன்ஸ் என்னன்ட்டா பேட்ஸ்மேனாக இருந்தால் அவங்களுக்கு தனியாக நான் ஒரு கோடு எழுதணும். அவங்களுக்குன்னு தனியாக ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், பிஹேவியர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நான் தனியாக கோடு எழுதணும். அண்ட் தென் பவுலருக்கு நான் ஒரு தனியாக ஒரு கோடு எழுதணும். அவங்களுக்கு தனியாக ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கான கோடும் நான் தனியாக எழுதணும். ஸோ இந்த மாதிரி நான் தனித்தனியாக ஒவ்வொரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பாக எடுத்து அவங்களுக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அவங்களுக்கு நான் கோடு எழுதும்போது எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். டைம் வேஸ்ட் அண்ட் தென் ஸ்பேஸ் ஆகும், நிறையா எரர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த கோடு சின்னதாக முடிகிறதுக்கு சான்ஸ் இல்லை, லென்த்தாக இருக்கும் அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு.
ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஊப்ஸ் கான்செப்டை வந்து எடுத்துகிட்டு அதில் ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறத வச்சு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அக்சஸ் பண்ணலாம். நல்லா சொல்லணுன்ட்டா இப்போ கிரிக்கெட்டில் வந்து பேட்ஸ்மேனுங்கிறவங்க வந்து ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணலாம் வந்து ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்காக தனித்தனியாக ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பதிலாக பேட்ஸ்மேனுங்கிறத வந்து ஹெட்டாக வச்சுட்டு நேமாக வச்சுட்டு ஸோ அதுக்கு கீழே வந்து நான் என்னென்ன எழுதணும்னு நினைக்கிறேனோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணி அந்த பேட்ஸ்மேனில் நான் எழுதி வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஊப்ஸ் கான்செப்டில் தட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்னால் ஃபஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக இதை பற்றி நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். ஸோ ஏன் இதில் கிளாஸ்ன்னு வேறு புதுசாக ஒரு வேர்டு வருதுன்னு உங்களுக்கு திங்க் ஆகலாம். கிளாஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். என்ன ரெண்டுமே சர்க்குலராக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கிளாஸுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட். எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இமேஜினரியில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக ஒரு என்ஜினியர் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ளூ பிரிண்ட்டாக ஒன்று நம்மளுக்கு போட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட காமிச்சிடுவாங்க. அதை மாடலாக வச்சு நம்மளுக்கு வந்து வீடு கட்டி தருவாங்க, ரைட்? ஸோ இதில் வந்து கிளாஸுங்கிறது ப்ளூ பிரிண்ட்டு. தட் மீன்ஸ் அவங்க நம்மளுக்கு கொடுத்த வீடு கட்ட போகிற மாடலுக்கு நம்மளுக்கு கொடுத்த ப்ளூ பிரிண்ட்டு. ஆப்ஜெக்ட்டுங்கிறது நம்ம ரியலாகவே கட்ட போகிற வீடு, ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு டெம்ப்ளேட்டுன்னு வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் ஸோ இந்த மாதிரி இந்த ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நான் என்ன பண்ணலாம், அதே மாதிரி மாடலில் நிறையா வீடு கட்டலாம், கரெக்டாக? ஸோ நான் ஒன்று க்ரியேட் பண்ணால் போதும், ஆப்ஜெக்டை வந்து நான் நிறையா கால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிளை வச்சு இந்த கிரிக்கெட் கேமை வச்சு இதில் கண்டக்ட் பண்ணி பாருங்கள். என்னன்ட்டா இப்போ இந்த கிரிக்கெட் கேமில் வந்து கிளாஸுங்கிறது நம்மளுக்கு என்ன, பேட்ஸ்மேன், ஓகேங்களா? ஸோ பேட்ஸ்மேனுங்கிறதுக்கு நான் அந்த சில பிஹேவியர்ஸ்லாம் போட்டுருவேன். பேட்ஸ்மேன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னென்னா டிஃப்ரெண்ட் பேட்ஸ்மேன் இருப்பாங்க. அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்க ப்ளூ பிரிண்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக ஆகலாம். பட் நான் கொடுத்துருக்க ப்ளூ பிரிண்ட் ஒன்று தான், ஆனால் அவங்களோட பிஹேவியர்ஸ் மட்டும் மாறி நான் நிறையா ஆப்ஜெக்டை வந்து அதாவது நிறையா பேட்ஸ்மேனை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊப்ஸ் கான்செப்ட்னு எடுத்தாலே நம்மளுக்கு சில பிரின்சிபல்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஊப்ஸ் கான்செப்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் இப்படி 4 வெரைட்டியாஸ் வந்து ஊப்ஸ் கான்செப்டில் டிவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். என்கேப்சுலேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எழுதுகிறோன்னு வைங்களேன், அதாவது கிளாஸ் சொன்னேன் இல்லையா, அந்த கிளாஸ் எழுதுகிறோம்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய டேட்டாவையும் அதை நான் என்ன மெத்தடில் எழுத போகிறேங்கிறதையும் சேர்த்து ஒரே இடத்துல நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்ட்டா அதுதான் வந்துட்டு என்கேப்சுலேஷன். தட் மீன்ஸ் என்கேப்சுலேஷன் இஸ் அ குரூப்பிங் டேட்டா வித் மெத்தட்ஸ் இன் அ கிளாஸ். என்கேப்சுலேஷனோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஹைட் பண்ணும். தட் மீன்ஸ் ஹைடிங் டேட்டா. என்ன அப்படின்ட்டா இப்போ நம்ம ஒரு டேட்டா அண்ட் மெத்தடை நம்ம எழுதியிருக்கோம் ஒரு இதில் அப்படின்ட்டா அதை வந்து அவுட் சைட்லேருந்து யாரும் வந்து டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ப்ரிவென்ஷனாக கொடுத்து அந்த டேட்டாவை எழுதி வச்சுருப்பாங்க. தட் மீன்ஸ் என்னன்ட்டா நம்ம டேட்டாவை யாராவது வந்து அவுட் சைட்லேருந்து வந்து அக்சஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டா அவங்கள வந்து டைரெக்டாக டேட்டாவை அக்சஸ் பண்ண விடாமல் அவங்கள ஒரு மெத்தடு மூலமாக, தட் மீன்ஸ் ஒரு மெத்தடு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்கள அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொடுத்து நம்ம ஹைட் பண்ணி செக்யூராக எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு மெத்தடு மூலமாக தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன்ல. இப்போ அந்த மெத்தடுக்கு நம்ம என்ன மாதிரி எழுதுனா மட்டும்தான் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கெட்டர், ஷெட்டர்னு 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் நம்ம என்கேப்சுலேஷனில் வந்துட்டு ஒரு டேட்டாவை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணுறதோ ஆர்எல்ஸ் அந்த ஒரு டேட்டாவை வந்து நம்ம எடுத்துக்கிறதோ பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கெட்டர், செட்டர்னு 2 மெத்தட் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க என்கேப்சுலேஷனில். இந்த கெட்டர்னா என்ன, செட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டர் மெத்தட் வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. செட்டர் மெத்தட் பார்த்திங்கன்னா மாடிஃபை இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவுட் சைட் ஆஃப் யாராவது வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷனை அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள டைரெக்டாக வந்து அலோவ் பண்ணாமல் கெட்டர், செட்டர் மெத்தட் நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளாக எப்படி இந்த மெத்தட் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து சில ஹைடிங் டேட்டாக்காக நம்மளே வந்துட்டு நம்மளோட மொபைல்லையோ லேப்லேயோ ஆர்எல்ஸ் நம்மளோட டேட்டாஸ்ன்னு சில விஷயங்களை ஹைட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பாஸ்வேர்டு கொடுப்போம், பின் நம்பர் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து வச்சுருப்போம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்மளால் அவுட் சைட்லேருந்து வரவங்க யாருமே வந்து டைரெக்டாக அலோவ் பண்ண விட மாட்டோம்.
ஸோ அதுக்காக நம்ம வந்து ஹைடிங்காக எழுதக்கூடிய கோட்ஸ் எல்லாம் வந்து இந்த கெட்டர் செட்டர் மெத்தடில் கொடுத்துருப்போம். இப்போ இந்த கெட்டர் மெத்தட் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்ட்டா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ஃபர்மேஷனுக்குள்ளதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்கும். அதெல்லாம் நம்ம கொடுத்து அதுக்கப்புறமா அதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்ட்டா இந்த மெத்தட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்னன்ட்டா நம்மளுக்கு ஓடிபி வரலாம், ஆர்எல்ஸ் நம்மளோட மெயில் கன்ஃபர்மேஷன்ஸ் வரலாம், ஏதோ ஒன்று நம்ம சம்திங் செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, இந்த மெத்தட் வந்தால் மட்டும்தான், இதை நீங்கள் பண்ணால் மட்டும்தான், இப்போ நம்மளுக்கு ஜிபே பண்ணுறோம், ஓடிபி வருங்க, அங்கே கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தட் பண்ணால் மட்டும்தான் உன்னை நான் அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ரூல்ஸாகவே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம டைரெக்டாக அந்த டேட்டாவை போய் மாடிஃபை பண்ண முடியும், ஆர்எல்ஸ் அந்த டேட்டாவை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிச்சா? நம்ம வந்து ஒரு ஹைடிங் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து ஒரு மெத்தடுக்கு கீழே அண்டர் மெத்தடு கீழே எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். ஸோ இந்த என்கேப்சுலேஷன்ஸ் மூலமாக நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், அப்பா என்னோட டேட்டா வந்துட்டு என்னோட பெர்மிஷன் இல்லாமல் யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இமேஜின் ஆகிருக்கும் என்கேப்சுலேஷன் வந்து நம்மளோட எந்தெந்த பார்ட்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். பேங்க் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், பேமெண்ட் மெத்தட், ஆர்எல்ஸ் நம்மளோட இந்தியா ரிலேட்டட் டீட்டெயில்ஸ், ஆர்எல்ஸ் இந்த பாலிடிக்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஊப்ஸ் கான்செப்டில் என்கேப்சுலேஷனை வச்சு தான் நம்மளுக்கு டேட்டா ஹைடிங்ஸ் அண்ட் தென் நம்மளோட இன்ஃபர்மேஷன் வெளில போகக்கூடாது அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஒரு கோடாக ரைட் பண்ணி அதை நம்மளுக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பேங்க்கில் வந்துட்டு ஏடிஎம் கார்டு வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பேமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ பேமெண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஏடிஎம் கார்டை போய் ஏடிஎம் மிஷினில் இன்சர்ட் பண்ணுறோம், அதில் வந்து ஒரு சிப்புன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சிப் மூலமாக தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து டச் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த பேமெண்ட் கிடைக்கிது. ஸோ அந்த சிப்புக்கு எழுதுகிற கோடு பேர் தான் நம்மளுக்கு என்கேப்சுலேஷன், தட் மீன்ஸ் ஊப்ஸ் கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்கேப்சுலேஷன்னா என்னென்ன டீட்டெயில்டாக இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உள்ள பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ எங்களோட இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்கான கோர்சஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் கோர்ஸாக எடுத்து பண்ணணும்னு லைக்னஸ் இருந்ததுன்னா ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் 2 மோட்லேயும் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணும்னு லைக்னஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து பேட்சாக புக் பண்ணிக்கலாம். ஸோ அது பற்றின என்கொயரிஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட ஹெச்ஆர் நம்பர்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்கள் பேட்சஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமிடியேட்டாக வரணும் உங்களோட மொபைலுக்கு அப்படின்ட்டா டெக்விங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.